அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை, நூற்றுவர் தலைவரின் நம்பிக்கை. மத்தேயு நற்செய்தி நூல் பிரிவு 8, இறை சொற்றொடர்கள் 5 முதல் 17 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். இயேசு யூதர் அல்லாதவரான நூற்றுவர் தலைவரின் வீட்டிற்கு செல்ல தயாராக இருக்கிறார் என மத்தேயு கூற தயங்கவில்லை என குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்ல, அந்த நூற்றுவர் தலைவரின் நம்பிக்கை குறித்து இஸ்ரேலில் யாரும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை என உண்மையாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்ற வார்த்தை மத்தேயு பாதுகாத்து தந்திருப்பதும் சிறப்பே. ஏனெனில் பொதுவாக மத்தேயு நற்செய்தி நூல் யூத இனம் சார்புடையதாக புரிந்து கொள்ளப்படுவதுண்டு. ஆனால் உண்மையில் மத்தேயு அதற்கு மாறாக அனைத்துலக நோக்கமுள்ளவரே. கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து பலர் வந்து விண்ணரசின் பந்தில் அமர்வர் என்ற ஆண்டோடைய வாக்கு இந்த நிகழ்வை ஒட்டித்தான் உரைக்கப்பட்டதா என்பது ஐயத்துக்குரியது. ஏனெனில் இஸ்ரேல் மக்கள் கிழக்கிலும் மேற்கிலிருந்து கூட்டி சேர்க்கப்பட்டு ஒரே மக்களினமாக மாற்றப்பட்டவர்கள். அது மட்டுமல்ல, மீண்டும் அப்படி சிதறுண்டு கிடக்கும் இஸ்ரேல் மக்கள் கூட்டி சேர்க்கப்படுவதுதான் மெசியாவின் ஆட்சி தொடங்கும் என்பது இயேசுவின் காலத்தில் யூதர்கள் கொண்டிருந்த எதிர்நோக்கு. ஆனால் இங்கு ஆண்டவரின் வார்த்தைகள் அவர்களுடைய எதிர்பார்ப்புக்கு முற்றிலும் முரண்பாட்டு காணப்படுகின்றன. ஏனெனில் கூட்டி சேர்க்கப்படுவர்கள் யூதர்கள் அல்ல, 8 திக்கிலும் காணப்படும் யூதரல்ல இறை நம்பிக்கையாளரே கூட்டி சேர்க்கப்படுகின்றனர். நூற்றுவர் தலைவரும் அவர் போன்ற மனித பலரும் எங்கும் இருக்கிறார்கள் என்பதே இயேசுவின் கருத்து. அவர்களை யூதர்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர், இந்துக்கள் என்ற சமய வட்டங்களுக்குட்பட்ட நிலையில் கண்டுகொள்ள இயலாது. உண்மையாக சொல்லப்போனால் தங்கள் சொந்த எல்லைகளை கடந்து கடவுளின் செயலை ஏற்றுக்கொள்கின்றவரே. ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப் என்னும் மூதாதையரின் உண்மை வாரிசுகளாம். அன்பார்ந்தவர்களே, திருப்பலி கொண்டாட்டத்தின் போது நற்கருணை உட்கொள்வதற்கு முன், ஆண்டவரே, தேவரே, என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என என் ஆன்மா குணமடையும் என நாம் கூறுகின்ற சொற்கள் நற்செய்தியில் வருகின்ற இயேசுவின் ஒரு புதுமையை அடிப்படையாக கொண்டவை. இயேசு கப்பர்நகூமுக்கு செல்கிறார். அப்போது பிற இனத்தவராகிய ரோமேயரை சார்ந்த ஒரு அதிகாரி அவரை அணுகுகிறார். பாலஸ்தீன பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த ரோமை காவல் படையினர் 100 பேருக்கு அவர் தலைவர். எனவே அவருடைய பதவி பெயர் நூற்றுவர் தலைவர் என்பதாகும். இந்த அதிகாரி தம் பணியால் நோய்வாய்ப்பட்டிருப்பதாக இயேசுவிடம் கூறுகிறார். இயேசு நினைத்தால் பணியாளருக்கு நலம் கிடைக்கும் என்னும் நம்பிக்கை அந்த அதிகாரிடம் இருந்தது. பிற இனத்தாரோடு யூத பழகுவதில்லை. ஆனால் இயேசு அந்த அந்நியராகிய அந்த ரோமை அதிகாரியை புறக்கணிக்கவில்லை. மாறாக அவருடைய வீட்டுக்கு சென்று பணியாளரை குணப்படுத்தப் போவதாக இயேசு கூறுகிறார். அப்போது நூற்றுவர் தலைவர் இயேசுவை பார்த்து, ஐயா, நான் தகுதியற்ற மனிதன் என்று கூறி இயேசு ஒரு வார்த்தை சொன்னால் போதும், தன் பணியால் குணமாவார் என்கிறார். இச்சொற்களை கேட்ட இயேசு அந்த அதிகாரியின் ஆழ்ந்த நம்பிக்கையை போற்றுகிறார். இசையிடம் கூட அத்தகைய ஆழ்ந்த நம்பிக்கை இல்லையே என இயேசு வருத்தத்தோடு கூறுவது நம் காதுகளில் விழுகிறது. பிற இனத்தாருக்கும் நற்செய்தி அறிவிக்கப்பட்டு அவர்களும் இறையாட்சியில் பங்கு பெற வருவர் என்பதை இயேசு இஸ்ரேல் வழியாக காட்டுகிறார். எனவே உலகின் எத்திசையிலும் இருந்து மக்கள் வந்து இறையாட்சியில் பங்கேற்பர். இதை இயேசு விருந்து என்னும் உருவகம் வழியாக எடுத்து கூறுகிறார். வழக்கமாக இயேசு நோயாளரை நேரடியாக சந்தித்து அவர்களை குணமாக்குவார். இங்கு அவர் நோயாளரின் அருகே செல்லாமலே தொலைவில் இருந்தோடே குணமளிக்கிறார். இதில் இயேசுவின் அதிகாரம் வெளிப்படுகிறது. ஒருவேளை பிற இனத்தாராகிய நூற்றுவர் தலைவரின் வீட்டுக்குள் நுழைந்தால் தீட்டு ஏற்பட்டு விடலாம் என்பதற்காக இயேசு அங்கு செல்லவில்லையா என சில அறிஞர் கருதுகின்றனர். கடவுளின் முன்னிலையில் நாம் தகுதியற்றவர்களாகவே உள்ளோம். ஆனால்
அவரே முன்வந்து இயேசு வழியாக நம்மை தம்மோடு ஒன்றுபடுத்துகிறார். இந்த உறவு என்னும் அருட்கொடையை நாம் நன்றியோடு ஏற்று எந்நாளும் இறைபோல் பாடிட வேண்டும். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். எனது நம்பிக்கை வாழ்வு மிகவும் ஆழமாக உள்ளதா? நான் நோயாளர்கள் மேல் கரிசனையோடு பணிபுரிகின்றேனா? ஒவ்வொரு நாளும் தாழ்ச்சியான மனநிலையோடு செயல்படுகின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, எங்களது நம்பிக்கை வாழ்வு மிகவும் ஆழமாக திகழவும், நாங்கள் நோயாளர்கள் மேல் கரிசனையோடு பணிபுரியவும், ஒவ்வொரு நாளும் தாழ்ச்சியான மனநிலையோடு செயல்படவும் வரம் தாரும். ஆமீன்.